இதுக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இவ வேறு ஒருத்தி நம்ம மனநலம் என்னன்னு தெரியாமல் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மைண்ட் வாய்ஸில் ரேவதி அவங்களுக்குள்ளே வந்துட்டு குழப்பிட்டு இருக்க. எங்கிட்ட வந்துட்டு கார்த்தி எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துக்கிறாரு. என்ன சார், நான் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிங்களே. ஓஹோ, உங்கள் லவ் ஸ்டோரியே நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, இப்போதைக்கு டைம் இல்லை, நம்ம இன்னொரு நாள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு திடீர்னு ஒருத்தவங்க வர்றாங்க. உங்களோட ரூம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி சரி இப்போதைக்கு ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவோம், அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அவள் தான் வரேன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு விறுவிறுன்னு கூப்பிட்டு வந்துடுவியா, என்கிட்ட எதுவும் பெர்மிஷன் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறேன்னு தான் சொன்னேன், அவங்க தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதெல்லாம் அவள் எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்ல, நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்ப, இவங்க மூலயமா என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, பேசாமல் வேலையை பார்த்துட்டு மட்டும் இரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவங்க வந்ததுனால நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒரு கேர்லாம் நான் உன் மேலே எடுத்துக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு தான் இருக்கேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்து பேசாது, தயவுசெய்து ஆளை விடு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஐயோ, இவகிட்டேருந்து இன்றைக்கி எப்படி தப்பிக்க போகிறேனே தெரியலையே, காலேஜில் கண்டதெல்லாம் இவகிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேனே, இனி அதெல்லாம் இவகிட்ட சொல்லிட்டான்னா இவ முன்னாடி எனக்கு ரொம்ப ஷேம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிச்சுட்டு இருக்க. நினச்ச மாதிரியே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க வாங்க வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம், இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப இடம் இருக்குது சொன்னாங்க, நீங்கள் வேற இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்காக வந்து நியூ லவ்வபிள் கப்பல், அப்போ உங்களுக்கு சுற்றி பார்த்தா தானே நல்லா இருக்கும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு போகிறாங்க. இவ கூடயா இன்னும் என்னென்ன பண்ண போகிறாள்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அமைதியாகவே இருக்கா. இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டே வெளியில் போயிடுறாங்க. இந்த இடம் அழகாக இருக்கு பாரு, இங்கே இந்த இடம் சூப்பராக இருக்குமா, நீங்கள் வந்துட்டு 2 பேர் இருங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும், எனக்கு ஃபோட்டோவில் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி, நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்ன என்கிட்டே நடிக்கிறியா, சும்மா நில்லுடி, நீ என்னென்ன சொல்லியிருக்க உன் வருகால ஹஸ்பண்டை பத்தி, அவரை இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன், நாங்கள் இங்கே போவோம் அங்கே போவோம், இப்போ என்ன ரொம்ப என்னமோ ஷை டைப் மாதிரி இப்படிலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சார் இவளை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியல, நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, கார்த்திக் வந்துட்டு அப்படியே சைடில் திரும்பி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. உடனே வந்துட்டு ரேவதி சிரிக்கிறியா, இருடா இவன் மட்டும் போகட்டும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க வந்துட்டு சுற்றி பார்க்குறத மாயாவும் வந்துட்டு பார்க்குறாங்க. என்னடா இது நம்ம பிளானில் புது திருப்பமால இருக்குது, இந்த ஜோடி எங்கேருந்து வந்தாங்க, எப்படியாவது இங்கேருந்து பூங்குலையும் அந்த டிரைவரை பழி வாங்கி அவனை வந்துட்டு ரேவதி கையாலே வந்துட்டு அடி வாங்க வைக்கலான்னு பார்த்தா, இப்போ என்ன புதுசாக அவனை நினைக்காதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இருந்தாலும் விட்டுறக்கூடாது, இவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மாயா வேற ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்க. ரேவதி இப்படி நில்லு, அவங்கள அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தொட்டு தொட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் வருது. பட் அது ரேவதிக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி கார்த்திக்கும் நம்ம ரேவதிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட்டிங் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கார்த்திக் ரேவதிக்கு தெரியாமல் வர, இது என்னது கேக் அப்படின்னு சொல்ல, எல்லாம் உனக்காகத்தான், நீங்கள் வந்துட்டு இப்போ தானே மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேரேஜுக்கு வர என்னால் வர முடியல, நீங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஊட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது ரேவதி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ரேவதி இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்குள்ளே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா கேக் கட் பண்ணு, உனக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கோல அப்படின்னு சொல்ல, ரேவதிக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல, கேக் கட் பண்ணி கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்துட்டு, ஆனால் எல்லாம் முன்னாடி சிரிக்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாசமாக வந்துட்டு ஊட்டி விடுறாங்க. கார்த்தியும் வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க. மாயா இதெல்லாம் பார்த்துட்டு கோவம் தாங்க முடியல. எப்படியாவது உன்னை பழி வாங்கலாம்னு நினச்சா இங்கே எல்லாம் இப்படி உள்டாவாக நடந்துட்டு இருக்கேன், விடமாட்டேன்டா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கையை அப்படியே வந்துட்டு குத்துறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி நின்று சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. கார்த்தியை பார்த்து இதெல்லாம் ஓ வேலை தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு.